அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நாம கடைசியா விக்ரமாதித்தன் கதைகள் என்ன பார்த்தோம்னா, அபரஞ்சு மூலமா நம்மளோட விக்ரமாதித்தன் ஏமாற்றப்பட்டதை பார்த்துருப்போம். அதைத் தொடர்ந்து அவங்க அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகலான்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னர் வந்து ஒரே புலம்பல். இப்படி என்னை ஏமாத்திட்டாளே! என்ன இருந்தாலும் அவளும் ஒரு கணிகை தானே! நான் அவளை நம்பியிருக்கக்கூடாது. கணிகை என்பவங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் காசு கொடுக்குறவங்களுக்கு அவங்க மனைவியாக நடந்துப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை தான் அவங்க வந்து கணிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் புலம்பிட்டே வர்றாரு, நான் அவளை நம்பியிருக்கவே கூடாது, நம்பியிருக்கவே கூடாதுன்னு சொல்லி புலம்பிட்டே வர்றாரு. அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவளும் ஒரு கணிகை தானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இறந்து கிடந்த ஒரு பாம்பை பார்க்குறாங்க. இவர் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த பாம்புக்கு திடீர்னு உயிர் வந்துடுது. உயிர் வந்த பாம்பு விக்ரமாதித்தனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பறந்து போச்சான். இதை பார்த்த உடனே விக்ரமாதித்தன்ல, ஆமாம் அந்த பாம்பு ஏன் என்னை பார்த்து சிரிச்சுட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்த மன்னன் கேட்குறாங்க. பட்டியும் எனக்கு தெரியலையே மன்னா, வேணா கொஞ்ச நாள் பொறுங்க, நான் என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி சொல்கிறாங்க. இப்படியே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சமாக ஓய்வு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விக்ரமாதித்த மன்னன் நல்லா உறங்கிட்டு இருக்காங்க. அப்போ பட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, வேதாளத்தை நினைக்கிறாங்க. வேதாளம் வந்தது அதோட உதவியோடு எங்கே போனாங்கன்னா, உஜ்ஜயினி மாகாளியில் அதாவது அவரோட சொந்த ஊரில் இருக்கிற நம்ம காளியம்மன் கோவில் சன்னதிக்கு பட்டி போகிறாங்க. போய் தேவியை வணங்கி தேவியை வர வச்சு, இப்படி ஒரு பாம்பு வந்து இப்படி பார்த்து சிரிச்சுட்டு போச்சு, அதுக்கு என்ன காரணம், எங்களுக்கு எதுவும் புலப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பட்டி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே காளி தேவி சொல்கிறாங்க, அதாவது ஒரு சின்ன மாகாளி அவங்க சொல்கிறாங்க, அது வந்து பாம்பு கிடையாது, அது ஒரு நார்மலாக இறந்து போன ஒரு பாம்பு தான். ஆனால் விக்ரமாதித்தன் கூறிய அந்த வார்த்தையை கேட்டு பூமி மாதா, அதாவது பூமி தேவின்னு சொல்லுவாங்களா, பூமி தேவி அந்த பாம்புக்குள்ளே வந்து சிரிச்சிட்டு பறந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அவங்க ஏன் சிரிக்கணும் இந்த வார்த்தை கேட்டுனோடனே, கணிகை, அதாவது இந்த கணிகை தானே, அவளை போய் நம்பியிருக்கக்கூடாதுன்னு சொன்னான் விக்ரமாதித்தன். ஆனால் அரச குல பெண்ணாக இருக்கிற அவளுடைய மனைவி, அதுவும் அவளுடைய முதல் மனைவி ஏலக்கரம்பையே விக்ரமாதித்த மன்னருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறாள். இது தெரியாமல் கணிகையை நம்புவது ஏன் தப்பு தானேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கானே, இங்கே அவன் பொண்டாட்டியே தப்பானவளா இருக்காளே, அதை நினச்சி தான் அந்த பூமி மாதா வந்து அந்த பாம்புக்குள்ளே வந்து சிரிச்சுட்டு பறந்து போயிருக்காங்கன்னு ஒன்று. இதை கேட்டோடனே பட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்கன்னு? ஆமாம், ஏழைக்கரம்பே ஒரு கிளியை வளர்க்குறா, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கிளி வந்து ஒரு சாதாரண கிளி கிடையாது, அது வந்து ஒரு அசுர குலத்தை சேர்ந்த ஒரு இளவரசன். அது வந்து ஏலக்கரம்பியோட காதலன். விக்ரமாதித்தன் அங்கே காடாறு மாதம் அவருக்காக வெளியே வந்துடுவார் இல்லையா, அந்த கேப்பில் வந்து அந்த கிளியோட உருவத்தில் இருக்க வந்து மனுஷ உருவத்துக்கு வந்துடுவாங்க. எப்படின்னா, கிளியோட கழுத்தில் வந்து ஒரு முத்து மாலை இருக்கும். அந்த முத்து மாலையை கலட்டிட்டாங்கன்னா அவன் வந்து மனித உருவுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் மன்னன் வந்ததுக்கப்புறம் என்னென்னு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலையை கழுத்தில் போட்டுட்டு அவன் திரும்பவும் கிளியா மாதிரி கூண்டுக்குள்ளே இருந்துருவான். இதைத்தான் ஏழைக்கரம்பு இத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறாள். இந்த விஷயம் அறிந்த பூமி மாதா தான் விக்ரமாதித்தன் இப்படி கணிகையை நான் நம்பினது தப்பு தானே அப்படின்னு சொன்னதை கேட்டு தான் உன் பொண்டாட்டியே உனக்கு துரோகம் பண்ணுறாளேன்னு நினச்சி தான் சிரிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு. இப்படி வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டி என்ன பண்ணுறான், கவலையோடு அங்கேருந்து மறுபடியும் வேதாளத்தோட உதவியோடு என்ன பண்ணுறாங்கன்னா, விக்ரமாதித்தன் உறங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வராங்க. மன்னர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். பட்டியும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. மன்னர் எந்திரிச்சிட்டாங்க, பட்டி இன்னும் எந்திக்கல. பட்டி விழிக்கிற வரைக்கும் பக்கத்தில் மன்னர் வந்து உட்காந்துருக்காங்க. பட்டி மெதுவாக கண் விழித்து பார்க்குறாரு. அப்போ மன்னன் கேட்குறாரு, என்ன பட்டி இவ்வளோ உறக்கம்னு கேட்டோடனே, இல்லைம்மா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து நம்மளுடைய தேவியை பார்க்க போயிருந்தேன், இப்படிலாம் என்ன நம்ம விஷயம் அவங்க இப்படிலாம் சொன்னாங்கன்னு கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப கோபம், கவலையும் கூட. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பாப்பா, என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு விதமான தொடர்பு இருக்குதான்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல, ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டார். இது இன்றைக்கி நம்ம முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, சூரியன் மறையிற வரைக்கும் காத்திருக்காங்க. காத்திருந்து நடுநிசியில், அதாவது ஒரு 12 to 1 மணி அந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புறத்துக்கு யாருக்கும் தெரியாமல் ஏழைக்கரம்பியனோட அறைக்கு வந்து போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா, உள்ளேருந்து பேச்சு சத்தம் கேட்குது. சட்டுன்னு மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, கதை வந்து காலால் எட்டி உதைக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த வாலிபன் வந்து தன்னை மறைக்கிறதுக்காக வேறு தசைக்கு ஓடுறான். ஆனால் மன்னர் பார்த்துட்டு செம்ம கோபத்தில் இருக்கார் இல்லையா, தன்னுடைய உறைவாளை கொண்டு அவனை கண்டந்துண்டமாக அதே இடத்தில் வெட்டி வீசுகிறார். ஆனால் அவனை ஒரு
அசுர குலத்தை சேர்ந்த இளவரசன் இல்லையா, அவனுக்கு சில சக்திகள்லாம் இருக்கும். கண்டதுண்டமா வெட்டாலும் சரி, இவன் திரும்பவும் என்ன பண்ணான்னா, ஒண்ணு சேர்ந்துடுறான். அந்த ஒண்ணு சேர்ந்த உடனே பட்டி என்ன பண்ணுறான்னா, அவனை 2ஆ வெட்டிடுறான். எப்படின்னா, இப்படி இல்லை, இப்படி மேலேருந்து கீழ்வாக்க 2ஆக வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகுதியை கொண்டு ஊரோட ஒரு இலையிலையும், இன்னொரு பகுதியை கொண்டு ஊரோட மறு இலையிலையும் கொண்டு புதைக்க சொல்லிடுறான். அதே சமயம் ஏலக்கரம்பியை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவு இடுகிறான். காவலர்களை அழைத்து இவளை கொண்டு போய் இந்த நாட்டோட எல்லையில் கொண்டு விட்டுட்டு வந்து இவன் இனிமேல் இந்த ஊருக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, கொல்லாமல் அனுப்பி விட்டாரு. அனுப்பிடுறாங்க. ஏலக்கரமையோட வாழ்க்கை போச்சுன்னா அவளைக்கு எடுத்துக்கிட்டா, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய நல்ல அழகான மன்னர், இவ்வளோ திறமையான மன்னர் அப்படி இருந்தும் அவளுக்கு ஒரு காதல் அஃபர் தேவையா? யோசிச்சு பாருங்க. அவளுடைய தப்பு தான். இப்படியே அன்னைக்கு நாள் போயிடுது. அப்போது மன்னர் சொல்கிறாரு, காடாறு மரம் முடியறதுக்கு இன்னும் 23 நாட்கள் தான் இருக்குது பட்டி, நீங்கள் இரு. நான் நம்ம ஊர் பக்கத்து இருக்கிற காட்டிலே நான் ஒரு 23 நாட்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் நாட்டுக்கு அரண்மனைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் காட்டுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு விக்ரமாதித்தனுக்கு ஒரு பெரிய சோதனை ஒன்று வருது. அது என்ன சோதனை, அவர் அதுலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த கதையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.